வணக்கம். நீசபங்கம் வெறுமனே நீசபங்கம் மட்டும் பெற்றிருக்கணும். நீசபங்கம் ராஜயோகம்லாம் கிடையாது. வெறுமனே நீசபங்கம். வெறுமனே நீசபங்கம் பெற்ற கிரகத்தோட தசை வந்து என்ன பலன் தரும்? நீசபங்க ராஜயோகம்ங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் தரும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் வெறுமனே நீசபங்கம் மட்டும் ஒரு கிரகம் அடையுது. உதாரணத்துக்கு சந்திரன் வந்து இங்கே நீசமாகிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிறாரு, இல்லை உச்சமாகிறாரு. இது வந்து நீசபங்கம். சரியா? இல்லை இந்த சந்திரனுக்கு ஒரு குரு பார்வை கிடைக்கிது, இந்த சந்திரனுக்கு ஒரு குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு நீசபங்கம். சுக்கிரனோட பார்வை கிடைக்கிறது, சுக்கிரன் குருவோட இணைவில் இருக்கிறது ஒரு நீசபங்கம். இது வந்து என்ன செய்யும்? நீசபங்கம் பெற்ற கிரகம் வந்து 50% வலுவோட வேலை செய்யும். நீசபங்கம் பெற்ற கிரகம் 50% வலுவோட வேலை செய்யும். அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு 10 ஆண்டுகள் வந்து தசை அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளில் முதல் பாதியோ இல்லது இரண்டாவது பாதியோ பெருசாக நன்மைகள் வந்து இருக்காது. அப்போ ஒரு பாதி, ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகத்தில் பாதி, ஃபஸ்ட்டு ஆஃபோ இல்லை செகண்ட் ஆஃபோ, அந்த பாதி ஆண்டுகள் இருக்குல்ல, அதில் வந்து பெரிய நன்மைகள் வந்து இது ஒரு இந்த சந்திரன் வந்து ஒரு நன்மை தரக்கூடிய கிரகமாகவே இருக்கட்டுமே. உதாரணத்துக்கு லக்னம், இந்த கடக லக்னம் கூட வச்சுக்கிறோம். லக்னாதிபதி தசை, லக்னாதிபதி வந்து நீசபங்கமாக இருக்கிறாரு, 50% வலு இருக்குது. இந்த சந்திர தசையின் 10 ஆண்டுகளில் முதல் பாதியோ இல்லை பிற்பாதியிலே வந்து நல்ல பலன்கள் வந்து இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு ஆவரேஜாக ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும்.